எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது. மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கங்க. நல்லா வரணும். படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒத்துழைப்புக்கு நல்லா கொடுக்கணும். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி வரைய உங்களோட ஆதரவு முக்கியம். நன்றி. இந்த படம் எனது நண்பர் விக்னேஷ் பாண்டியன் பண்ணியிருக்காரு. அவர் படம் நல்லபடியாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த வில்லனாக வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு காலையில் வந்து படத்தை ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தேன். 100% எனக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு. படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி அடைய இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் அதில் இருக்குது. அதற்கு நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பத்திரிகை துறை நண்பர்களோட ஊடகத்துறை நண்பர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பழகி நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள். இந்த படம் சிறப்பாக வரணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும். அந்த ஒத்துழைப்பு நீங்கள் எல்லோரும் வந்து தரணும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம ட்ரிச்சியை பொறுத்தவரை 67 லேண்ட் டெவலப்பர்ஸ் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷத்தை வெற்றிகரமாக முடித்து ஒரு துறையாக நாங்கள் அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் திரைப்படத்துறையிலையும் வந்து இப்போ முதல் படத்தை வந்து இந்த கொஞ்ச நாள் பொறுத்த தலைவா படத்தை எடுத்து சிறப்பாக இதை முடித்து வச்சுருக்காங்க. அதனுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒத்துழைப்பு. இதில் இந்த படத்தை சிறப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கையில் எதுவும் கிடையாது. எல்லாருடைய ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி தான் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தரணும். அதனால் வாய்ப்புக்கு நன்றி விடையுற நன்றி. வணக்கம். சார் ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேஷ் மூலயமா. ஒரு டைம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாரை பார்க்குறேன். அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி. எனக்கு வந்து சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாட்டோகிராஃபர், தம்பி ஏடி ஒர்க் பண்ணார். அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தானே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. 7வது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட அண்ணா படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் அதையெல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்குன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தாலுமே. அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே நில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சின்ன கம்பெனி. இதை வந்து நான் விக்கி என்கிட்ட சொன்னார், நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவேனான்ட்டு. அதேமாரி பண்ணார். என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த 10 நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க, ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனியில் வேலை செய்யும்போது. இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ணும்போது அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோடய டைனோசர்ஸ், அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. அதே எஃபர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார்
என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா சரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கும் ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார். எப்போவுமே அசோசியேட் டைரக்டர் யாராக தான் பேசுவாங்க, இவர் டைரெக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அது பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வாங்க, அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படி வாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல். ஆக்சுவலாக பேசலாம். இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக. நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன். ஆனால் நான் வரேன்னு, நான் பண்ணுறேன்னு நான் எதுவுமே பேசலை. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசின இருக்கிற என்னன்னா அந்த அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன். ஒரு 3 மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தானே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் என்னென்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யலை. எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர். கேமராமேன் பாருங்கள் அவ்வளோ சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தெம். ஓகே, கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, பக்கத்தில் மறந்துட்டேன். பேர் என்னது? இல்லை அது நிஷாந்த் தெரியும். அது வேறு எதுவும் சொன்னீங்களே, ரூசோவா. அது வாயில் நுழையில நம்மளுக்கு. இந்த சந்தானம் ஒரு படத்தில் கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்தில் ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்கமாக கூட வரல மாறன் அண்ணன், அதுக்கமாக கும்கி, அஸ்வின் தலை, வேறு யார் ஃபைட் மாஸ்டரு, வேறு யார் தலை இருக்காங்க தலை, நம்ம யாராவது பேர் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. தேங்க்யூ ஸோ மச். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும், துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும், நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவுனிதம் சாத்தி கிடக்கும், நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையிலிருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதல் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள்தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை. வா தயங்காதை மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்று இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்த் தக்ஷன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து ஒலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களுக்கும், அதே போன்று
இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு. ஜனவரி 3 சீசா படம் ரிலீஸ் ஆச்சு, நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறு தலைவா, அண்ட் அடுத்து இன்னொரு படம் 3 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் முக்கியமாக நான் வந்து டைரக்டர் சீஃப் கெஸ்ட் SR பிரபாகரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர், டிஓபி சொன்ன மாதிரி தான், அன்றைக்கி பூஜை அன்றைக்கி தான் பார்த்தேன், அப்புறமா இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி, டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவணன் பிரதர், அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா, நான் 0லேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்னோடய படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குருவி, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. இதுலேருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்களில் ஒருத்தர் தான். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கும் சரியான வேவ் லென்த்து. ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போ தான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ, எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்கள தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமாக இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ணன், பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் PRO ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட். அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. எனக்கும் விக்னேஷ்க்கும் பயங்கர சண்டை வரும். அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மறந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணுன்றது யோசிப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அது நான் பர்சனலாக பார்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். அது தவிர்த்துட்டு என்னோடய லிரிசிஸ்ட் அஸ்மின், நாங்கள் நேரில் பார்த்துக்கல. விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டியூன் ஷேர் பண்ணேன். அவர் லிரிக்ஸ் அமுச்சிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது. அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில் ஒரு 6:45 என்னவோ விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப நல்லாயிருக்கு, மற்ற பாட்டுமே இவரே எழுதினா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்குற ஆள். நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட்
அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்ன ஒரு மீட் பண்ணோம், அருமா இன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம். பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது தவிர்த்துட்டு என்னுடைய சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன், அவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி விக்கி எனக்கு ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். திடீர்னு வேணா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கெட்டு சொன்னாப்புல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன 2 ஃபைட் தான் வச்சாப்புல. அடுத்த படத்தில் வேணால் ஒரு 2-3 ஃபைட் சேர்த்து வச்சுக்கலாம் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுறேன். ஹீரோ டூப்பே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஷாட்டும் அவருக்கு நல்ல வெயிலில் வேறு, திருச்சி வெயிலில் ரோட்டில் வச்சு அவர் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். பட் அதெல்லாம் மனசு வச்சுக்காமல் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல எனக்காக. 2 ஃபைட்டுக்குமே அவர் எந்த டூப்பும் இல்லை, அவரே தான் எல்லாமே. ஆனால் மாஸ்டர் நான் பண்ணுறேன் மாஸ்டர்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சமாளித்து நல்லா ஃபைட் எடுத்து கொடுத்துருக்காப்புல. கும்கி அஸ்வின் சார், அவருக்கெல்லாம் படத்தில் ஃபைட் இல்லை. ஆமாம், சேசிங் ஒன்றும் நைட்டில் உயிர் எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி இது ஒரு ஜாலியான படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்ல ஹோப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹோப் கொடுத்துருங்க. பாண்டியனுக்கு, முருகனுக்கு அண்டு சிவா மச்சானுக்கு எல்லோரும் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியனாக மறந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு. ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. ப்ரொடியூசரோட ஃபேமிலி, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கும்போது இது ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம். சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கலை, எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது. ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு. அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைய விடும் போதோ, அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ, அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காயமாக இருக்கும். அது சொல்லி மாற முடியாது. ஸோ அது இல்லாமல் அது புது படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்குது, தான் என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட்டு, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான்னு வாழ்த்துறேன். செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது. நிறைய கமர்ஷியலாக பண்ணணும்னு நிறைய ஷாட் வச்சுருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும். ஏன்னா அறிமுக இயக்குனர். ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவினுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இமான் சாருடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகாக, இப்போயுமே அழகாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு, இது வந்திருக்கு. இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்கிது. அப்போ இருக்கிறத வச்சுட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவாங்க எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும். ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது, நமக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்குது. அப்படி இருக்குது சாங்ஸ்.
ஸோ வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. அவர் வந்து ஈழத்து கவிஞர். இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தேசத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவருக்கு, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன். படத்தில் நடித்தக்கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 4 படம் பண்ணிட்டாரு. எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா டான்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஃபைட் நல்லா பண்ணுறீங்க, இயல்பாக இருக்குது உங்கள் நடிப்பு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போதும் சரி, நேரையுமே வாழ்த்துக்கள். அஸ்வின் சொல்லணும், அவர் எல்லாமே நண்பர்கள் தான். படத்தில் வந்து நிறைய முட்டராஜேந்திரனாக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள். அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த சேக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது டீம் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா, துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். படம் மிகப்பெரிய வெற்றியிடம். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில, என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அதேமாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி இங்கே பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி வந்து என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுனது போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன பார்ட் ஒர்க் பண்ணது நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில் வந்து நாங்கள் தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நாங்கள் துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ, தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை வந்து நாங்கள் திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் எனக்கு ஒரு ப்ரீவியூ தேட்டரில் இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்துட்டு இங்கே பேசுகிறேன். இந்த படம் ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊரில் எப்போதுமே மவுசு இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இருந்து எந்த காலம், ஷபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்தில் இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுசு உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரித்து சிரித்து வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது.
காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்காண்ணா? ஆமாம் இருக்குங்க. அதாவது நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரித்து சிரித்து வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனால் அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, ஏன்னா திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில் பார்க்காதீங்க, விசிடியில் பார்க்காதீங்க. தியேட்டரில் போய் பார்த்து படத்தை வெற்றியடை செஞ்சால் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உசிரேன் உசிரேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடித்த உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமீடியட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்டு இந்த டீமை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடச்சிது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன் உசிரேன்றது ஒரு ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் யாருக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை நம்பி இவ்வளோ ஒரு முறுப்புறுப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடித்து கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணு, பணம் கேட்டால் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோன்னா சரி பேக்கப் பண்ணியிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வந்தார். அதே மட்டும் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னே, அப்போ கூட வரல. ஏன்னா இன்றைக்கி என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு என்னை இன்றைக்கி ஒரு டைரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாட்டம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தன் அண்ணா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன் அண்ணன், கும்கி அஸ்வின் அண்ணன்,
கும்கேஷன்லாம் சொல்லணுன்னா ஒன்றும் விடவே மாட்டார். அதே மாட்டம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா, எனக்கு மொட்டராஜேந்திரனை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன். அண்ணன் என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை. அப்போ என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நாளைக்கு எடுத்துக்கிறேண்ணே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. அண்ணே அப்படி இல்லைண்ணே உங்களை அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக முடிச்சிடுவேண்ணே அப்படின்னேன். உடனே எர்றா அப்படின்னாரு. அதே மாட்டம் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்சோன்னே அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார். சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார். நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுட்டடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ்ஸு மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு டேரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழைப்பை ஏற்று வந்த எஸ்எஸ் பிரபா சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்கள் படத்துலையே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பாக என்னோட அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருக்கேன் சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார். எழுதி வச்சுருக்கிறத சொல்கிறேன் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடித்த டைரக்டர் ஒய்ஃபு தானா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.